ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இருக்கிறது ஆஃப்ரிக்கா, உகாண்டா. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்ப்போம் வாங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு முத்தப்பன் உற்சவம் உகாண்டால கம்பாலால இருக்கிற பட்டிதார் சமாஜில் நடந்தது. ஸோ அதை பற்றின வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். மறக்காம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. முத்தப்பன் கடவுளை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் எல்லாருமே ஒரு கோவில் திருவிழாவுக்கு தான் இப்போ நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். இப்போ நம்ம ஊர் கோவில் திருவிழானா எப்படி இருக்கும்? கோயிலை சுற்றி ஒரே மக்கள் கூட்டம், திருவள்ளம், கடைகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள், மேலச்சத்தம், பாட்டுச்சத்தம், அப்புறம் அன்னதானம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர் கோவில் திருவிழாவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆனால் நம்ம இருக்கிறது உகாண்டாவில் இருக்கிறோம். கேரளாவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை இங்கே ஆப்பிரிக்காவில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்கோமா ஆப்பிரிக்காவில் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு குழப்பமே வந்துடும். அந்த அளவுக்கு சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க, இந்த ப்ரோக்ராம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பாலாவில் இருக்கிற பட்டிதார் சமாஜிங்கிற இடத்துல தான் முத்தப்பன் உற்சவம் நடந்துச்சுங்க. ஈவினிங் 6 o'clock ஆரம்பிச்சு மிட் நைட் வரைக்கும் குறி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போயிருந்தோம். நாங்கள் போனப்போ ஒரு 7 மணி இருக்குங்க. ஆனால் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது 11 மணி ஆச்சு. 11லேருந்து 11:30 வரைக்கும் ஆயிடுச்சு. அங்கே அவ்வளோ நேரம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோவில் முதல்ல முத்தப்பன் யார், இந்த உற்சவம் எப்படி நடந்துச்சு, இந்த முறை எந்த ரூபத்தில் முத்தப்பன் வந்திருக்காரு, அங்கே என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க, குழந்தைங்களுக்காக என்னென்ன செஞ்சுருந்தாங்க, மக்கள் முத்தப்பன் சாமி கிட்ட என்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஊர் கோவில் திருவிழாவில் எப்படி கடைகள்லாம் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன பொருள்லாம் விற்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு 2-3 கடையெல்லாம் இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. எல்லாமே ஆஃப்ரிக்கன்ஸ் தான். இங்கே ரீசனபிளாக தான் இருக்கும். ஒரு 1000 ஷில்லிங்லேருந்து ஆரம்பிக்கும். நம்ம ஒரு பணத்துக்கு ஒரு 25 ரூபாலேருந்து ஆரம்பிக்கும். சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு. பலூன்ஸ் எல்லாம் சேல் பண்ணியிருந்தாங்க. இங்கே உகாண்டாவில் எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, என்ட்ரன்ஸில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. நமக்கு வேணும்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃபெஸ்டிவல் முடிஞ்சோன்னா ஃபோட்டோஸ் ஒரு இடத்துல சேல் பண்ணுவாங்க. வேணும்னா வாங்கிக்கலாம். அப்படி ஃபோட்டோ எடுக்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் உகாண்டா வரவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்களேன்னு எடுத்துப்பாங்க. போகும்போது பார்த்தா அவங்க சொல்கிற ரேட்டுக்கு அந்த ஃபோட்டோ நம்ம வாங்கணும். அப்படி இல்லைனா அந்த ஃபோட்டோ வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த இடம், பட்டிதார் சமாஜ். ஒவ்வொரு வருஷமும் இங்கே தான் முத்தப்பன் ஃபெஸ்டிவல் ஏற்பாடு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஃபல் ட்ரா வச்சுருக்காங்க. ஸோ இது டிக்கெட் 10,000 5,000 அப்படின்னு டிக்கெட் சேல் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம அங்கே உள்ள கண்ணாடி பாக்ஸில் போட்டுறணும். குழுக்களில் நம்ம பேர் வந்துச்சுன்னா, நம்ம பேரில் என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பருக்கு உண்டான கிஃப்ட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா உகாண்டா ஷில்லிங் 50,000க்கு டிக்கெட் வாங்கினோம். ஒன்று கூட உழுவுல. சரி, இந்த தடவை வேண்டாம், வேடிக்கை மட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். முத்தப்பன் ஃபெஸ்டிவல் எப்போதுமே 2 நாள் ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்போ சாட்டர்டே ஈவினிங் ஆரம்பிச்சதுன்னா சண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருக்கும். அதாவது 2 நாள், சாட்டர்டேவும் இருக்கும், சண்டேவும் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் மட்டும்தான் ஒரு நாள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ராஃபல் ட்ரா பார்த்தீங்கன்னா ஈவினிங் மட்டும்தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. சாட்டர்டே ஈவினிங் மட்டும்தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, அப்புறம் கடலப்பருப்பு வடை, பழத்தில் ஒரு ஸ்வீட் மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருக்கும். அது கேரளா சைடு செய்கிற ஸ்வீட்டாக. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு கிடச்சிச்சு. நைட்டு வரவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்த எல்லாருக்குமே சாப்பாடு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடும் சூப்பராக இருந்தது. கேரளா சாப்பாடுனா செம்மையாக இருக்கும். என்னென்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, வடகம், போண்டா, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், தால், அப்புறம் சப்பாத்திக்கு ஒரு குருமா வச்சுருந்தாங்க, ஒரு ஸ்வீட், சாலட் எல்லாமே இருந்துச்சுங்க. இது ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த வருஷம் மட்டும் கிடையாது. ஸோ முத்தப்பன் சாமியை பார்க்க வரவங்க சாமிக்கிட்ட குறி கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. என்ன ஒரு விஷயம்னா, நம்ம நேரத்திலேயே சாமியை பார்க்க வந்துட்டோம்னா சீக்கிரமாகவே சாமியை பார்த்துட்டு குறி கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம மெரினா பீச்ல ஒரு வளையம்லாம் குடுத்து அந்த இதில போட சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த வளையத்தில என்ன பொருள் இருக்கோ அத நம்மகிட்ட குடுத்துருவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கேம் விளையாடுற மாரி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் இந்த வருஷம் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து நல்லா சூப்பரா இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் தொந்தரவு பண்ணாம அவங்க பாட்டுக்கு ஒவ்வொரு பக்கம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா சாமிகிட்ட உட்காந்து குறி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். எப்பொழுதுமே இந்த மாரி இடத்துக்கு வரும்போது குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ இந்த மாரி இவங்க ஏற்பாடு பண்ணியிருந்ததுனால குழந்தைங்களுக்கும் போர் அடிக்காம இருந்தது. நாங்களும் கொஞ்சம் நிம்மதியா சாமி கும்பிட்டு வந்தோம். குழந்தைகளுக்கு இந்த மாரி தனியா விளையாட இடம் குடுத்தது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஏன்னா, ஒரு கூட்டம் கூடுற இடத்துல குழந்தைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சத்தம் அதிகமா இருக்கும். அங்க ஓடுவாங்க, இங்க ஓடுவாங்க. அவங்கள கவனிக்கணும். அதனால நம்மளோட மனசு வந்து முழுசா ஒரு இடத்துல வந்து ஈடுபாடா இருக்காது. அதனால இந்த மாரி ஏற்பாடு பண்ணது நல்ல விஷயம் தான். இந்த இடத்துல தான் ப்ரோகிராம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குறி கேட்க. ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறவங்களுக்கு ப்ளே ஏரியா ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. ஸோ, அங்க ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறவங்கள ஒருத்தவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ப்ளே ஸ்டேஷன் மாரி இருக்கும். ஸோ, அந்த மாரி இடமும் இருந்துச்சுங்க. ஸோ, அதனால குழந்தைங்களால எந்த தொந்தரவும் இல்ல இந்த நிகழ்ச்சியில. இங்க முத்தப்பன் உற்சவம் ஃபெஸ்டிவலுக்கு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்களோ, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு குறி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் பொதுமக்களுக்கு குறி சொன்னாங்க. இப்ப குறி கேட்கறது அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேருக்கு மனசுக்குள்ள நெறைய கேள்விகள் இருக்கும். திருமணம் ஆகாதவங்க திருமணம் நடக்குமான்னு கேட்பாங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்குமான்னு கேட்பாங்க. தொழில்ல பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த பிரச்சனை சரியாகுமான்னு கேட்பாங்க. இல்ல வேற நாட்டுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்பாங்க. நிலம், வீடு, வாசல், மனம் இதெல்லாம் அமையுமா எங்க யோகத்துக்குன்னு கேட்பாங்க. குடும்பத்துல தொடர்ந்து பிரச்சனையா இருக்குது. இந்த பிரச்சனைலாம் சரியாகுமா அப்படின்னு இருக்கிறவங்களும் கேள்வி கேட்பாங்க. ஸோ அவங்க மனசுல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. நடக்கும், நடக்காது, இப்ப நடக்கும், இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணு. இல்ல உனக்கு இந்த வருஷம் குடுப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்வாரு. ஸோ அது ஒரு நம்பிக்கை அவ்வளதான். நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த ஒரு விஷயம் உண்மை. அவ்வளதான். இது நம்பிக்கைக்கு அடிப்படையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறது ஒரு மனநெலைம. கண்டிப்பா நல்லதா நடக்கும். கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் மாறும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை தான். ஸோ வந்து கஷ்டம் வந்தா நம்மள தாங்கி பிடிக்கிறதுக்கு கடவுள் இருக்காருங்கிறது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. ஸோ சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அங்க பிரசாதம்லாம் குடுத்துருந்தாங்க. ஸோ எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. ஸோ இங்க கூட்டம் வந்து நல்ல கூட்டமா இருந்தது. ஏன்னா ஒரே ஒரு நாளுங்கிறதுனால நல்ல கூட்டமா இருந்துச்சு. ஸோ நாங்க குறியெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டோம். குறி கேட்கறதுக்கு கேரளா மக்கள் மட்டும் இல்லாம எல்லா ஸ்டேட்ஸ் மக்களும் வந்திருந்தாங்க. ஸோ வந்து இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால, ஸோ இது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்திருந்தாங்க. சில பேர் வந்து பெட்ஸோட வந்திருந்தாங்க. ஏன்னா முத்தப்பனுக்கு வந்து பெட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அவரு காட்டு வழியா பயணம் செய்றப்ப, அ அந்த நாய்க்குட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அவர் கூடயே பயணம் பண்ணுச்சாம். அதனால முத்தப்பன் கோயில்ல வந்து எப்பொழுதுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. பரசனி மடப்புரா ஸ்ரீ முத்தப்பன் கோவில் கேரளாவுல கண்ணூர் மாவட்டத்துல இருக்கு. இந்த கோயில பத்தின ஃபுல் டீட்டெயில் வீடியோ லாஸ்ட் இயர் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வேணாலும் வைக்கிறேன். உங்களுக்கு இந்த கோயில பத்தின ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லுங்க. எப்பொழுதுமே வந்து முத்தப்பன் அப்படிங்கிறது 2 ரூபம் சேர்ந்தத தான் முத்தப்பன் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவன் ரூபம், விஷ்ணு ரூபம். இந்த வருஷம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிவன் ரூபத்துல இருக்கிற முத்தப்பன் தான் வந்திருந்தாங்க. சிவனும், விஷ்ணுவும் சேர்ந்து இந்த செண்டமேளம் அந்த மேளம் கொட்டுறாங்க பாருங்க, அதுக்கு பேரு செண்டமேளம்னு பேரு. அந்த செண்டமேளம் ஒலிக்க அவங்களுக்கு சாமி வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க. இது கேரளால நம்பப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எனக்கும் சில விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால நானும் ஒவ்வொரு வருஷமும் ஸ்கிப் பண்ணாம இந்த இடத்துக்கு வந்துருவேன். இந்த ஃபெஸ்டிவல யாரு ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உகாண்டால இருக்கிற விஸ்வகர்மாங்கிற அமைப்பு தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்களும் சூப்பரா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் ஃபிரெண்ட்ஸ்.